தந்தை தவறுகிற பொழுது மகனே தந்தையிடமிருந்து விலகு. அதுதான் இப்போ ஜேசன் சஞ்சய். தாத்தாவை கொண்டு நீதிமன்றத்தில் கூண்டில் நிறுத்தியவர் விஜய். விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்னை கேட்காம என் பேரை உபயோகப்படுத்தி படநடைய பார்க்கிறார். யார் மேல? அப்பா மேல. தாய் சொல்றா, என்னை அடிச்சு உடம்பெல்லாம் காயம், என்னை விரட்டி விட்டாரு. தாய்க்கு துரோகம் செய்த ஒருவனை எப்படி தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இதுக்கு பிஆர்ஓ இருந்த ஜெகதீஷ் பழனிசாமி ஜேசன் சஞ்சயால் தாக்கப்படுகிறார். நீ தாண்டா குடும்பத்தை கெடுத்த, நீ தான் எங்க அம்மாவை பிரிச்சு திரிஷாவை பிஆர்ஓ வேலை பார்த்த. மகளுக்கு தந்தையாகவும் இல்லை, மனைவிக்கு கணவனாகவும் இல்லை. இவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர். எங்க போனாலும் விஜய் 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 திரிஷாவே கேட்கறாங்க. இதான் அரசியல். விஜய் கட்டுப்பாடுல திரிஷாவா இல்ல திரிஷா கட்டுப்பாடுல விஜய் விஜயாங்கன்னு மக்களுக்கு குழப்பம் இருக்கு. திரிஷாவை நீங்க ரகசியமா திருமணம் செய்தாலும் சரி, ரகசியமா நீங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். குடும்ப பிரச்சனைகளை நடுத்தெருவுக்கு இழுத்து விட்டு நிறைய பெரிய பிரச்சனையா மாத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜேசன் சஞ்சய், விஜயோட மகன், அப்பா பேரே போடாம சங்கீதா அவர்களோட இனிஷியலை வச்சிருக்காருல்ல சார், இது எப்படி பாக்குறது? அது ஒவ்வொரு மகனும் தாய் தந்தை இரண்டு பேரும் பிரிவதை எந்த மகனும் மகளும் விரும்புவதில்லை. ஆனால் தந்தையினுடைய கடமையிலிருந்து தந்தை தவறுகிற பொழுது மகனே தந்தையிடமிருந்து விலகுதான். அதுதான் இப்போ ஜேசன் சஞ்சய். இந்த இளைஞன் கனடாவில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் இயக்குநர்கள் எல்லாம் பயிற்சி பெறுகிற ஒரு புகழ்பெற்ற பிலிம் இன்ஸ்டிடியூட்ல பயிற்சி பெற்றவர். படிக்க வச்சது எல்லாமே விஜய் தான். அப்போ இந்த இளைஞன் கனவுகளோடு அந்த உலகம், அதாவது ஹாலிவுட் இயக்குநர்கள் பூரா உருவான இடம் அது. அது முடித்து விட்டு வந்த பிறகு மகனுக்கான வாழ்க்கையை தந்தை அமைத்து கொடுக்கவில்லை. அப்போ அவரு மகன் அப்பாட பலமுறை கேட்கிறார், எனக்கு ஏதாவது ஒரு படத்தை வாய்ப்பு பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு. வேறு இயக்குனர்கள் எங்காவது பெரிய இயக்குனர், தாத்தாவே பெரிய இயக்குனர். ஆமா, தாத்தாவை கொண்டு நீதிமன்றத்தில் கூண்டில் நிறுத்தியவர் விஜய். விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்னை கேட்காம என் பேரை உபயோகப்படுத்தி படநடைய பார்க்கிறார். யார் மேல? அப்பா மேல. நீதிமன்றத்துல கண்ணீர் விடுகிறார் சந்திரசேகர். ஒரு முறை ஒரு 8 மணிக்கு காலையில படப்பிடிப்பு. அது படம் எனக்கு என்னன்னு மறந்து போச்சு. 10 மணி வரைக்கும் அந்த படப்பிடிப்பு குழு காத்திருக்கு. மகனை தேடுறாரு அப்பா. யாருக்காக? விஜய்க்காக. அந்த படத்தினுடைய ஹீரோ விஜய். ஒரு இயக்குனர் கடுமையாக அலைஞ்சு திரிந்து பல நாள் சினிமா கம்பெனி ஏறி இறங்கி அந்த வாய்ப்பை வாங்கியிருக்காரு தந்தை. யாருக்கு? மகனுக்காக. மகன் என்ன பண்றாரு? அப்போ செல்போன் இல்லாத காலம், 25 வருஷத்துக்கு முன்பு கார் எடுத்துட்டு போயிட்டார். போயிட்டு நண்பர்களை பார்த்துட்டு 10 மணிக்கு வர்றார் எங்க படப்பிடிப்பு தளத்துக்கு. அப்போ இப்படி வருகிற பொழுது படப்பிடிப்பு குழுவே காத்திருக்கு விஜய்க்காக. அப்பா போறாரு. எங்கடா போனேங்கிறாரு. நண்பரை பார்க்க போனேன். அங்கேயே ஒரே அறை. யார? விஜய. தொழில் பக்தி வேணும். உனக்காக இத்தனை பெரிய படப்பிடிப்பு குழுவே காத்திருக்கு. பொறுப்பு இல்லாம நண்பர்களை பார்த்துட்டு சுத்திட்டு வந்திருக்கு. 2 மணி நேரம் உன்னை தொடர்பே கொள்ள முடியல. அப்போ செல்போன் இல்லாத காலம் 95, 96, 2000க்கு மேலதான் செல்போன் வந்தது. இப்படி எல்லாம் கண்டித்து வளர்த்த தந்தை எங்க நிக்கிறாரு? நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிறுத்தியவர் விஜய். அப்போ இப்ப மகன் கேட்கிறான், எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியதனுடைய கடமை, அந்த கடமையிலிருந்து நீ தவறிவிட்டாய். இப்படி பல முறை படையெடுத்து எதுவும் நடக்கல. தந்தையிடமிருந்து விலக ஆரம்பிக்கிறார் இந்த சஞ்சய். அப்ப இது யாருடைய தப்பு? அப்பாதான். அப்போ தாய் அழைத்து கொண்டு ஈழத்தமிழரான லைக்கா சுபாஸ்கரன் போறார். என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க
நம்ம எல்லாம் ஒரே ஊர், ஒரே மண், ஒரே பாசம். நான் எல்லாம் யாழ்ப்பாணம். நீங்களும் லண்டன், நானும் லண்டன். நம்ம எல்லாம் இப்போ உறவு முறை ஆயிட்டோம். எப்படியா வாய்ப்பு அவரு அந்த வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்போ விஜய் அது பற்றி எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அது படப்பிடிப்பு பூஜைக்கு கூப்பிடுறாரு. யாரு? அந்த தயாரிப்பாளர் சுபாஸ்கர போகல. இப்படி பல தடைகள். மகளுடைய எதிர்காலமே சூனியமா போச்சு. வீட்டில் தங்கறது இல்லை. வீட்டில் அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை. என்னுடைய சொத்தே எனக்கு வேண்டாம். தாத்தாட்ட போறாரு. சங்கீதாவுடைய தகப்ப சொர்ணலிங்கத்துக்கு போறாரு. இப்படி பல போராட்டங்களை நடத்தி அந்த இளைஞன் சோர்ந்து போயிட்டான். ஒரு நண்பர் போய் கேட்கிறாரு, ஏப்பா நீ என் வீட்டில் தங்கிக்கையா? இப்போ எங்கள் அப்பா பல வீடுகள் வைத்திருக்கிறார், நான் எப்படி உன் வீட்டில் தங்குது? ஒரு ஹோட்டலில் தங்குறார். அந்த ஹோட்டலுக்கு வாடகை கொடுக்க முடியல, காலி பண்றாரு. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு பிறகு எப்படி ஒரு தந்தை மகன் மதிப்பான்? எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கு, ஒரு வீடு கிடைக்கல. இல்ல ஹோட்டல்ல தங்குறாருன்னா பாத்துங்க. அந்த சஞ்சய் அந்த இளைஞன் எங்க தங்குறாரு? ஹோட்டல்ல தங்குறாரு. அப்போ இதுக்கு யார் காரணம்? அது தாய் சொல்றா, என்னை அடிச்சு உடம்பெல்லாம் காயம், என்னை விரட்டி விட்டாரு, இந்த குழந்தைகளை பெற்று வளர்த்தி ஆளாக்குன அந்த வீடு எனக்கு இல்ல. இப்போ பனையூர் பங்களா போகவே இல்லை. நீலாங்கரை வீட்டில் தான் பெற்று வளர்த்து இத்தனை குழந்தைகளை வளர்த்தேன். அதெல்லாம் எனக்கு அந்நியப்பட்டு போச்சு. போக்கிடம் இல்லாமல் நான் என் தந்தையிட்ட போய் இருக்கேன் லண்டன்ல. இங்க வந்தா எங்க உறவினர் வீட்டில் தங்குறேன். இப்படியான ஒரு சூழலை உருவாக்கியவர் விஜய். கடைசியாக கல்யாணத்துக்கு கல்பாத்தி அகோரம் கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை, திரிஷாக்கு பட்டு ஒரே மாதிரி வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ இதெல்லாம் இப்படி தாய்க்கு துரோகம் செய்த ஒருவனை எப்படி தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இதுக்கு பிஆர்ஓ இருந்த ஜெகதீஷ் பழனிசாமி ஜேசன் சஞ்சயால் தாக்கப்படுகிறார். நீ தாண்டா குடும்பத்தை கெடுத்த, நீ தான் எங்க அம்மாவை பிரிச்சு திரிஷாவை பிஆர்ஓ வேலை பார்த்த. இந்த சண்டை பெருசாகி மகன் மேல இன்னும் கோவப்படுறாரு. யார்? விஜய். நீ எப்படி என்னுடைய மேனேஜரை அடிக்கலாம், உதைக்கலாம், தாக்கலாம்? ஒரு மகன் கேட்க கூடாதா? நியாயம் தானே அது. அப்போ இதனால அப்பனுக்கு மகனுக்கும் பெரிய இடைவெளி உருவாகி கொண்டே வருகிறது. இந்த சூழல் இனி அப்பா மகன் உறவு. திவ்யா சாசா அப்பா கிட்ட பேசுவதை நிறுத்திட்டான். எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்கு, தாத்தா வீட்டுல இருக்கு அந்த பொண்ணு. அங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, வெளியே தங்கி இருக்காங்க. எங்க இருந்தாலும் லண்டன்ல தாத்தா பாட்டி கட்டுப்பாடு அந்த பொண்ணு இருக்கு, பத்திரமா இருக்கு. ஆம்பளை பையன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா பெண் குழந்தையை தாத்தா பாட்டி சங்கீதாவுடைய அம்மா அப்பா பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அப்பா எப்பா அந்த பொண்ணு பேசுமா அப்பாட்ட, என்னம்மா எப்படி இருக்க என்ன? அதுக்கு 3 ஃபோனு 4 ஃபோனு 4 பேர்ட்டு கொடுக்க, அப்பாட்ட போன குடியா எங்கள் அப்பா பேசணும். இப்படியெல்லாம் இருந்தா இவர் எப்படி நாட்டுக்கு தலைவர் ஆவார்? அப்போ மகளுக்கு தந்தையாகவும் இல்லை, மனைவிக்கு கணவனாகவும் இல்லை. இவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர். நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டு எந்த டிபேட்டுக்கு போகாதுன்னு ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு. எங்க போனாலும் விஜய் 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 திரிஷாவே கேட்குறாங்க. இதாய அரசியல் பற்றி பேச மாட்டேங்கிறான். சரி இப்போ எங்கேயும் போகாத. நாஞ்சில் சம்பத் சொன்னார், நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முந்தைய நான் அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், விஜயா நேரங்களை சொல்லிட்டோம், ஆதவர்ஜா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ட்டார். இப்போ கட்சி கட்டுப்பாடும் இழந்து குடும்ப கட்டுப்பாடும் இழந்து விஜய் எதை நோக்கி நகராருன்னா பாஜகவிடம் சரணாவதை தவிர, எடப்பாடியிடம் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லாத நிலைமைக்கு போயிட்டார். இப்போ திரிஷா அவர்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. நயினார் பேசினதுக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, பார்த்திபன் அவர்கள் பேசினதுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்ல அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க, நின்னு பதில் சொல்லிட்டு போலாமே, ஏன் ஓடுறாங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்கான். நீ யார் விஜய் பத்தி பேசுவதற்கு? விஜய் பத்தி பேச சங்கீதாயா பேசலாம். சங்கீதா தாலி கட்டிய மனைவி, பெத்த புள்ள சஞ்சய், மக திவ்யா, இவர்களே வாயை திறக்கல. விஜய் கார்ல வந்து இறங்கி போற, ஏன் உனக்கு கார் இல்லையா? அப்ப விஜய் என்னுடைய கட்டுப்பாடு இருக்கிறார் என்று பாலக்காட்டு பாப்பாச்சி காமிக்கிறியா? மக்கள் கோவப்படுவாங்க. வீட்டுல இருந்து 2 கார் வெளியே வர்றதெல்லாம் பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். அப்ப மக்கள் இன்னும் விஜய் கட்டுப்பாட்டுல திரிஷாவா இல்ல திரிஷா கட்டுப்பாட்டுல விஜயாங்கன்னு மக்களுக்கு குழப்பம் இருக்கு. கல்பாத்தி அகோர கல்யாணத்துல விஜய் உடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? சோகமா இருக்கு. ஏன் அடக்கி ஆள்றாங்களா திரிஷா அவர்கள்? அதுதான் உண்மை. எங்க இவர் மாட்டினார், எங்கே வழுக்கி விழுந்தார், எங்க கதை முடிந்ததுன்னு இப்போ சக நடிகைகள்லாம் விஜய் மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, அவர் மேல குறைய சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்களே சார். அப்ப சங்கீதா மேல ஏன் குறை? என்ன குறை? சங்கீதா 25 ஆண்டு காலம் அவரோடு வாழ்ந்தவர் தானே.
25 ஆண்டு காலத்துல என்னையா குறை கண்டுபிடிச்ச? 25 ஆண்டு காலம் என்பது சாதாரண ரசிகை வேற. கால் நூற்றாண்டு காலம் விஜயோடு வாழ்ந்தவர். அப்போ இவ்வளவு பெரிய தண்டனை எதுக்கு? நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு எதுக்கு தண்டனை? இதை விட இப்ப சங்கீதா லண்டன் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க போறாங்க. ஆமா, அங்கேயும் ஒரு கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு. ஆமா, அதாவது இந்திய திருமணம் சட்டம் லண்டனை கட்டுப்படுத்த. என் பையனுக்கு கூட லண்டன்ல தான் கல்யாணம் பண்ணோம். நவம்பர் 14 அந்த நாட்டு சட்டப்படி திருமணம் பண்ணாதான் அந்த திருமணம் செல்லும். சங்கீதா பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர். பிரிட்டன் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு. அவருடைய சட்டபூர்வமான லண்டன் அரசால் பிரிட்டிஷ் குடியுரிமையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்னா லண்டன்ல கல்யாணம் பண்ணணும். லண்டன்ல கல்யாணம் பண்ணணும். அப்ப அந்த கல்யாணத்தை விஜய் லண்டன்ல கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்பதான் அந்த சொத்துக்கள் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் சொந்தமானது. இவர்களுக்கு பிறகு அந்த வாரிசுகளுக்கு சொந்தமா வரும். இதான் லண்டன் சட்டம். அப்ப அங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. சங்கீதா ஏற்கனவே திருமணமான பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, திருமணம் பண்ணி குழந்தை வச்சு தாத்தா பாட்டியே பேரன் பேச்சில இருக்குது. முட்டா பயலுக்கு. அதாவது இங்க எப்படின்னா, நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் செலவு பண்றான். யாருக்குன்னா இந்த சினிமா பத்திரிகையாளர் இருக்கானல்ல, நீங்க இப்போ அங்க பிரசாத் லேப்ல போய் பாத்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன வேணா எழுதுவான். 500 பேர் இருக்கா, நான் பாத்திருக்கேன். 500 ரூபா தான் கவர். எவ்வளவு பேர் இருக்கா? சினிமா பத்திரிகையாளர் அவ்வளவு பேருக்கு பேர். ஒரு நாளைக்கு 5 சினிமா அங்க நடக்கும். 5 சினிமாவிலையும் 500 2500 ரூபா அதான் வருமானம். இவர்கள் தான் நீங்க இந்த ஆர்த்தி ரவி கதை நடந்தது இல்ல, ரவி ஆமா, இப்பதான் ரவி மோகன் அவங்க அப்பா ஆர்த்தி ரவி தான். ஆர்த்தி ரவி அவன் குடும்ப பொண்ணு, 2 குழந்தைய பெற்றுட்டு இவன் போய் அங்க ஒரு திரிஷாவை பிடிச்சிட்டான், கெனிஷாவை. பிடித்த பிறகு இவர் யோகித சிகாமணி, யாரு? யோகித ரொம்ப யோகிதன்னு சொல்லி இந்த பயில இந்த 500 கவர் பாட்டி ஆளுக்கு 5000 10,000 வாங்கிட்டு இந்த பெண் பல சந்தேகங்களை கிளப்பணும். காசை வாங்கிட்டு ஆர்த்தி அவர்கள் மேல அந்த அம்மா கோயிலா குளமா எங்க சாமி இருக்கோ, தமிழ்நாட்டு சாமி, ஆந்திரா சாமி, போய் கேரளா சாமி, எல்லா சாமியும் பார்த்துருச்சு அந்த அம்மா. புருஷன் எப்படியா நல்ல புத்திய கூடியா கெனிஷாட்டு வந்து பிரிச்சு குழந்தை திருப்பதிக்கு கெனிஷாவோட போறாரு சார். அதுதான் அதே கதை தான் இப்ப விஜய் திரிஷா. அங்க கெனிஷா, அங்க திரிஷா. ஆர்த்தியை விட்டுட்டா சங்கீதா விட்டான். 2 குடும்ப பெண்கள். இந்த கல்யாணம் பண்ணி 2 பேரோடும் பல ஆண்டு காலம் வாழ்ந்த இவர்கள் இப்போ அங்க கெனிஷா, அங்க திரிஷா. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கான். கெனிஷா பத்தி பிரச்சனை இல்லை, ரவி பத்தி. அவன் அரசியல்வாதி கிடையாது, அது சொந்த பிரச்சனை. அந்த பொண்ணுடைய பாவம் விடாது, ஆர்த்தியுடைய பாவம் விடாது, அது அவன் பிரச்சனை பார்த்துக்கிறான். அந்த அம்மா அந்த பொண்ணு கும்பிடுற கோயில் சாமியில உண்மையா இருந்தா அதை பார்க்கட்டும். இங்க மக்களை தலைவனா நீ வர்ற, முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்ற, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? திரிஷாவை நீ ரகசியமா திருமணம் செய்தாலும் சரி, ரகசியமா நீ குடும்பம் நடத்தினாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. பொது வெளிக்கு வராத, அதுதானே மக்கள் சொல்றான். இந்த அரசியல் இப்போ எப்படி வரப்போகுதுன்னா, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவை போல விஜய்க்கு திரிஷா, இப்படி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஜேசன் சஞ்சய்க்கு, அதாவது ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி இருந்தாரு மேடையில. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி, ஜேசன் சஞ்சய்க்கு திருசா சித்தின்னு சொல்றாங்களே சார். அதுதான் உண்மை. இப்போ ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சங்கீதாவுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம், என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்து என்னை விட்டு விலகிரு, 1000 கோடி கேட்கிறாங்க. ஆமா, அதாவது நீ சம்பாரிச்சு 2 பிள்ளைங்களுக்கு கூட அந்த அம்மா கேக்குது. ஒரு பையன் ஒரு பிள்ளை இருக்கு, நீ இவ்வளவு காலம் சம்பாரிச்சிருக்க, விஜய் பிள்ளை தானே 2ம், அது குடு கேட்கறது நியாயம் தானே. அது அப்பா சொத்து பிள்ளைங்களுக்கு தானே. இப்ப அது என்ன பிரச்சனைனா, இந்த சொத்துக்கள் பூரா நாளைக்கு இப்போ சங்கீதா பொறுத்தவரை கட்சி ஆரம்பிக்காத பல பிரச்சனை வரும். சொத்து போயிடும், தெருவுக்கு வந்துருவ, ஜெயிலுக்கு போயிருவ, அதனால சண்டை சங்கீதாவுக்கு விஜய்க்கும். அப்ப திரிசானால இல்லையா? திரிஷா அரசியலுக்கு கொண்டு போகுது. திரிஷா முதலமைச்சர் ஆகணும், நானும் முதலமைச்சர் ஆகணும், நான் துணை முதலமைச்சராகி, எம்ஜிஆர் பின்னாடி ஜெயலலிதா, விஜய் பின்னாடி திரிஷா. அரசியலுக்கு இழுக்கிறதே திரிஷா தான். அப்போ இது குடும்ப சண்டை எங்க வந்துருச்சு? தெருவுக்கு வந்துருச்சு. தெருவுக்கு வந்த பிறகுதான் மக்கள் பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். சங்கீதா மீது
தவறான அதுதான் இந்த பயலுக்கு தான் இந்த சினிமாவில் காசை வாங்கிட்டு உண்மையை பொய்யா உண்மையாக்குற நபர்கள். நீங்கள் ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட காசை வாங்கிட்டு அந்த பொண்ணு மேலே அபாண்டா சாத்துறான். இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. இதெல்லாம் ரொம்ப நாள், ஏன்னா அவனுக்கும் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை இருக்குது. யாருக்கு? இந்த 500 சினிமா பத்திரிகைக்காரர்களுக்கு. எதை சொன்னாலும் எழுதுவான் அவன். வாடகை வாயர்கள். நம்ம உண்மை பேசுகிறோம், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எப்பவுமே அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். நான் தெய்வத்தை நம்புறது இல்லை. அரசன் அன்றே கொள்வான், மக்கள் நின்றே கொள்வார்கள். எப்போ தேர்தல் வருகிற போது அவன் கோபத்தை காமிப்பான், குத்தி வச்சிருவான். விஜய் எல்லாம் ஒரு அரசியல் தலைவனாக இனிமேல் பரிணமிக்க முடியாது என்பது நீங்க வெட்ட வெளிச்சமாய் போச்சு. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.